நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து துக்கம் தாங்க முடியாமல் ஒரு பக்கம் அழுந்துன்னு இருக்காங்க. என்ன இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்படுத்துறீங்களே, உங்களுக்கு மனசாச்சே இல்லையா? என்ன போன்னு சொல்கிறீங்க, நான் போய்கிட்ட போயிடுறேன். ஆனால் இந்த அளவுக்கு என்ன உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடித்து என்ன ஒரு பக்கம் கஷ்டம் மேலே கஷ்டப்படுத்தி என்ன அப்படியே சும்மா அணுவாக எரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க ஒரு பக்கம் நம்ம மல்லி. இதே கேட்டதான் நம்ம விஜய் இருந்துன்னு, ஏன் மல்லி புரிஞ்சிக்காம பேசின்னு இருக்கேன், நான் எல்லாமே உன் நல்லத்துக்காக தான் பண்ணிருக்கேன், ஆனால் உனக்கு அது புரிய மாட்டேங்குது, எல்லாமே உனக்காக தான் நான் பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணிருக்கேன், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ, இந்த வீட்டிலேருந்து நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நான் பண்ணிருக்கேன். டேய் உங்கள் அக்கா கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ மல்லி மனசை கஷ்டப்படுத்தின்னு இருக்க. ஆனால் உங்கள் அக்கா ஒரேடியாக உனக்கு பெருசாக விற்க போகிற ஆப்பு சொத்தை மொத்தத்தையும் சுருட்டி எட்டுன்னு போகிறதுக்கு பிளான் பண்ணிருக்கா நம்ம ராஜேஸ்வரி. இதெல்லாம் தெரிஞ்சுக்காத நம்ம விஜய் பாவங்க. அப்படியே என் அக்கா நல்லவ, என் அக்கா மாதிரி ஒரு சொக்கத்தாங்க அந்த உலகத்தில் யாருமே இல்லை, என் அக்கா அதான்டா எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காரு. ஆனால் அவங்க அக்கா சரியான ஆப்பு வைக்க போகிறாங்க, சொத்தை மொத்தமே இப்போ சுருட்டி எட்டுன்னு போக போகிறாங்க. இந்த சமயத்தில் நம்ம விஜய் என்ன பண்ண போகிறாரு, அடுத்த கட்ட முடிவாக வருது என்னவா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நைட் நேரத்தில் மல்லி அழுதுன்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் மடி மேலே படுக்க வச்சுன்னு மல்லிக்கு தடையை கொடுக்குறாரு தலைமையில். இதுக்கு மேலே நீ கவலைப்படாத மல்லி, உனக்காக நான் இருப்பேன், கண்டிப்பாக எந்த சமயத்திலும் உன்னை விட்டு தர மாட்டேன், எல்லாமே உன் நல்லதுக்கு தான் நான் பண்ணுவேன், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. மறுபக்கம் நம்ம ராஜேஸ்வரி இருந்து சதி திட்டம் தீர்ந்து இருக்காங்க. எப்படி இந்த சொத்தை நம்ம பேருக்கு மாற்றலாம், கம்பெனி எல்லாம் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும், இந்த விஜய்ன்ற பேரவே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. அந்த மேனேஜரும் இதுக்கு உடந்தி ஆகிட்டாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க, மேனேஜரும் ஒரு பக்கம் காசு வாங்கின்னு உடந்தி ஆகிட்டான். இவங்க ரெண்டு பேரும் மாறி ஒரு பக்கம் நம்ம விஜய் அடிக்கிறாங்களே, இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே ஏன்டா அந்த பிரச்சனை, இதே மாதிரி பிரச்சனை வந்தால் வாழ்க்கையில் இவங்க எப்படிதான் முன்னேற போகிறாங்க. பாவண்டா ஒரு அடி அட்டா பரவாயில்ல, அடி மேலே அடி உளுந்துனே இருக்கே. நம்ம விஜய்க்கு மட்டும் ஏங்க இந்த கஷ்டம், வாழ்க்கையில் அவங்க படுறது எல்லாமே ஒரு பக்கம் நெகட்டிவாகவே இருக்குது. இப்போ என்ன தான் பண்ண போகிறாங்க ஏதான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. வாழ்க்கையில் என்ன வேணால் நடக்கட்டும்னா, வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் முயற்சி பண்ணுங்க. நம்ம எந்த ஒரு முயற்சி பண்ணாமே நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால் யாருமே கேட்க மாட்டாங்க, ஜெயிச்சுட்டு சொல்லணும், அப்போ தான் அந்த உலகம் நம்புங்க. அதுபோல் தான் நம்ம ரஞ்சிதம் நம்ம ராஜேஸ்வரி பண்ணிருக்காங்க. நான் ஜெயிச்சுட்டு பேசிக்கிறேன் அவங்ககிட்டன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயம் கேவலமாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம சொன்னால் அவங்க சிரிச்சிருவாங்க. நான் எந்த தப்பும் பண்ணல, நான் எல்லாருக்கும் நேர்மையாக கரெக்டாக தான் இருக்கேன், உங்களுக்கு என்ன பார்த்தா தப்பாக தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாயிலே வட சுட்டுன்னு இருக்காங்க. நீ வாயிலேனா வட சுடு, எப்படியான வட சுடுமா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் நாங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா, அதே மாதிரி நீ இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லையே, அதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி பொய் புருட்டை புழுக்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது ரொம்ப இரிட்டேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்களா, அவங்க வந்து விஜய் கிட்ட போயிட்டு டாடா இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே மல்லியம்மாவை தானே கஷ்டப்படுத்துனீங்க, நானே இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், மல்லியம்மா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போயிட்டாங்களா, எப்போ பார்த்தாலும் மல்லியம்மாவை கஷ்டப்படுத்தினே இருக்கீங்க, மல்லியம்மா உங்களுக்கு எவ்வளோ எஃபெக்ட் போட்டுருக்காங்க தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கான்னு சொல்லிருக்கீங்க ராஜத், அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, நான் அந்த மாதிரி போனேன், அந்த சமயத்தில் ஃபோன் பேசினிருந்தாங்க, இந்த மாதிரி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே சொல்லிட்டு தெரியல டாடா, எனக்கு பயமாக இருக்குது, சொத்தெல்லாம் அவங்க பேருக்கு எழுதிட்டு நம்மளை வீட்டை விட்டு துரத்துறதா பேசினிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாண்டாடா இப்படி தான் பண்ணிருக்காங்க, இப்படி தான் யோசிச்சுன்னு இருக்காங்க, நம்மளோட வாழ்க்கையே அவ்வளோதான் முடிஞ்சில்ல அப்படின்ற மாதிரி கதறி வெண்பால்னு இருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, நல்லவங்களுக்கு நல்லதே நடக்கும், அந்த சொத்து நம்மளுக்கு முக்கியம் இல்லை, அவன் சொத்தை எங்கேனா எட்டுன்னு போகிறாங்க, என்கிட்ட கேட்டால் நானே கொடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன், எக்கா எதுக்கு திருட்டுத்தனமாக பண்ணோம், நானே போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கிட்ட போய் கேட்க, இல்லவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வீடியோ ஆதாரத்தை காட்டுறேன், ஆமாண்டா எனக்கு அந்த சொத்து வேண்டாம், இப்போ என்னடா சொல்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உனக்கு வேணும்னே நீ எடுத்துக்கோக்கா, நான் வேணானே சொல்லி எதில் கையெழுத்து போடணும் காட்டுங்கன்னு கையெழுத்து போட்டுன்ட்டு மல்லி வெண்பா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டாரு. யார் சாமி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நல்லவனாக இருக்கான், இப்படியெல்லாம் அந்த வாழ்க்கையில் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. இப்போ வெளியே போயிட்டா நம்ம விஜய் போன வாட்டினா வாங்க விஜய் வாங்க உங்களுக்கு கிரேட்டான பிக்சர் இருக்குது, உங்களுக்கு செம்மையான சம்பளத்தில் அருமையான வேலை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்யூவில் வரிசை கட்டி நின்று இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கரெக்டாக காசு இருக்கிறவர் தான் மதிப்பு, வெளியே போயிட்டா உன் திறமை நீ காட்டினாலும் அந்த இடத்துல பணன்றது ஒன்று வந்து ஒன்று அடிக்கும், அந்த இடத்துல கம்சன்னு ஒன்று கேட்பாங்க, அந்த தாவிலேயே நம்ம அப்படியே சும்மா உடஞ்சி போய் நூலாக கிழிஞ்சு போய் நிற்போம். அந்த சமயத்தில் ஒருத்தனும் உதவி பையனா யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் திக்கு திணறி போயிட்டு வாழ்க்கையே இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போய் நின்று இருப்போம். அந்த மாதிரி ஒரு தருணம் வந்தால் மட்டும்தாங்க செருப்பட்டி அடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ தான் எல்லாருக்கும் புரிய வரும், ஐயோ தவறு பண்ணிட்டோம்லே, இது மாதிரி ஒரு தவறு நடந்துருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த வழியை எல்லாருக்கும் கொடுக்கப்படும். இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் நிறையவே நடந்துன்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம விஜய் புரிஞ்சிக்காமல் போயின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கிறது காப்பி கட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்டா அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா சீரியலில் மல்லி அதான் இலக்கியா சீரியலில் நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்களையும்
விஜயும் எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்துறாங்க கௌதமியும், அதே போல தான் அந்த கான்செப்டை அப்படியே இங்கே எடுத்து அப்படியே கேதர் பண்ணி இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னடா இது எல்லாம் சீரியலும் ஒரே மாதிரி எடுத்தா எந்த சீரியலடா பார்க்கறது கடுப்பாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் போகுது. காப்பி கேட் தான், ஆனால் அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. காப்பி கேட்லேயே டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவல் அச்சுரா உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது என் காது நல்லாவே கேட்குது. நீங்கள் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி அது போல தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போயிடுறாங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.